பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்பொழுது பெற்றீர்கள் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இதை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். நீங்க எப்ப பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் சொல்லி என கேட்பார்கள். என்ன நீங்க எப்படி ஞானஸ்நானம் எப்ப எடுத்தேன்னு கேட்கறத போல எப்ப நீ ரட்சிக்கப்பட்ட, எப்ப நீ பரிசுத்த ஆவியை பெற்ற அப்படின்றதான கேள்வி உங்களுக்குள்ளாக வரும். அல்லது கேட்பார்கள். உங்களுக்குள்ள வரலனாலும் உங்களை என்ன பண்ணுவாங்க, யோசிக்க வச்சு கேட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய. அப்ப உங்களிடத்துல நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியை நீங்க எப்ப பெற்றீர்கள்? ரட்சிக்கப்பட்ட பொழுது பெற்றார்கள். எல்லாம் அப்படி சொல்றீங்க, அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. அதுக்கு வசனத்தை நீங்க பார்த்து கொள்ளுங்க. உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட போதுதான் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றோமா என்று சொல்லி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க என்னைக்கு சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு அல்லது சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு, சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனா சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு விசுவாசிகளான பொழுது, நீங்க பிலீவர் ஆன பொழுது, எப்ப கிறிஸ்துவை விசுவாசிச்சீங்களோ அந்த நாளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாசிச்சோம் கொரிந்தியர்ல, அப்ப ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட, அப்ப அவருக்குள் வைக்கப்படுகிற அல்லது சபைக்குள் வைக்கப்படுகிற கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள வைக்கப்படுவது குறிக்குது. அதை என்னதான் செஞ்சாரா, இந்த ஒரே ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணா, நம்மளே வைத்த. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க புதிதாய் பிறக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. இது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து செய்யாதபடி உங்களால மாத்திரமே நடக்கிற ஒரு காரியம் அல்ல. நீங்க புதிதாய் பிறக்கிறதோ, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, இது பாத்தீங்கன்னா தொடக்கம் தான் நீங்க ஒப்பு கொடுக்கிற காரியம். ஆனா உங்களுக்குள்ளே உண்டாகிறதான அந்த மாற்றத்தை அல்லது நீங்க புதிதாய் பிறக்கிறதான அந்த ஆவியில பிறக்கிற பிறப்பு பாத்தீங்கன்னா தேவ ஆவி இல்லாம அது நடக்கவே நடக்காது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க என்னைக்கு விசுவாசிச்சீங்களோ, அதாவது சரியா ஒழுங்கான விசுவாசம் என்னைக்கு மாறினீங்களோ அந்த நாளில் தானே ஆண்டவர் என்ன பண்றாரா, உங்களை பரிசுத்த ஆவியினாலே முத்திரை இடுகிறார் அப்படி என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அடுத்தது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் வாசிக்கலாம். முத்திரையாக பெற்று துக்கப்படுத்தாதீர்கள். மேல இருக்க வசனத்துல நம்ம வாசிச்சோம், நாம ரட்சிக்கப்பட்ட பொழுது அப்படி என்று சொல்லி, இங்க மீட்கப்படும் நாளுக்கென்று அப்படின்னு சொன்னா, நாம ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட போகிறோம். எப்படி ஒரு நோவாவை போல, ஒரு லோத்தினுடைய குடும்பத்தை போல இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் என்ன பண்ண போறோம், பெர்மனண்டா மீட்கப்பட போகிறோம். அப்ப இங்க இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படி சொன்னா தேவ ஆவியானவருடைய உதவி நமக்கு வேணும் என்பது மாத்திரமல்ல, அவர் நம்மளை சீல் பண்ணியிருக்கணும். அவர் நம்மளை முத்திரையிட்டு இருந்தால்தான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற பெயரோடு இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும், ஜீவித்து கொண்டு இருக்க முடியும். மேல இருந்து ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, விஷயம் என்னன்னா அவருடைய பிள்ளைங்க யார் 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 யாருன்னு அவருக்கு தெரியும். எப்படி, அவருடைய ஆவியினால சீல் பண்ணியிருப்பார். ஒரு வசனம் எப்படியாய் காணப்படும், இந்த கடைசி நாளில் அவர் கூட்டி சேர்க்கும் போது அந்த முத்திரையிட்டவர்களை என்ன பண்ண கொண்டு வா அப்படி என்று சொல்லி அவர் சொல்லுவாராம். அப்படி காணப்படுது. அப்ப இது என்னுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில் நமக்கு சுவிசேஷம் கடந்து வருகிறது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா நாம பரிசுத்த ஆவியினால சீல் பண்ணப்படுகிறோம் அல்லது முத்திரை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இது நாம மீட்கப்படுகிற நாள் வரைக்கும் நம்ம மேல இருக்கிறதான ஒரு காரியம். அப்பதான் நாம வேண்டாம் என்று சொல்லி கிறிஸ்துவை தள்ளிட்டு போகும்போது தேவாவியார் நமக்குள்ள இருக்க மாட்டார். அதெல்லாம் இது சீல் போயிடும் என்று சொல்லி அர்த்தம். சரி, பரிசுத்த ஆவியை நீங்க எப்போது பெற்றீர்கள் என்று சொன்னால் நீங்க தாராளமா சொல்லலாம், நான் என்னைக்கு இயேசுவை விசுவாசிச்சேனோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியை நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஏன் எனக்கு அந்த உணர்வே இல்லை. நிறைய பேர் குதிக்கிறாங்க, அந்நிய பாஷையில பேசுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஆடுறாங்க, எனக்கோ
இல்லையே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ற காரியம் எது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை விசுவாசிச்ச பொழுதே நமக்கு பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையோ தீர்க்க தரிசனமோ அல்லது இப்படிப்பட்ட வரங்களோ கிரியை செய்திருக்கும் என்று சொன்னால் உடனே நமக்கு தெரியும் அன்னைக்கு ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டோம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா விஷயம் அப்படி கிடையாது. நீங்க நிறையப்படுகிற நாளில உங்களிடத்துல வரம் என்ன பண்ணும், கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்பதுதான் உண்மை. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வராத பட்சத்துல அதற்கு பின்பு பாத்தீங்க அப்படி சொன்னா ஒரு நாள் திடீரென்று இறங்கி உங்களை பரிசுத்த ஆவி என்று சொல்லி நிரப்புகிறது அல்ல. அதற்கு பெயர் என்னன்னா நிறைகிறதை குறிக்குது. ஒருவேளை இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே இங்க கிடையாது இல்ல. அப்ப நீங்க யாருமே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை என்று சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். பரிசுத்த ஆவி என்னன்னா கிறிஸ்து, அதை குறித்து நான் வருகிறேன் பின்பாக. அப்ப அவர் உங்களுக்குள்ள இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன். ஆனா நீங்க எல்லாம் ஆவியில நிறைந்து இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். நீங்க சில நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப கொஞ்சம் ஆடுனீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப என்ன பண்றாரு, நிறைந்து இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப ரீசன் என்ன, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை நிரப்புகிறவராய் இருக்கிறார். எந்த நேரத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும், நிறையவும் முடியும், எம்டியா இருக்கவும் முடியும். ஆனா எம்டியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் உள்ள இல்லை என்று சொல்லி அர்த்தம் இல்ல. உள்ள இருக்கிறார் என்ற உணர்வற்றவர்களாய் நம்ம என்ன பண்றோம் அநேக நேரங்களிலே காணும். கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஆவியிலே நம்ம நிறைந்திருக்கிற வேலை மிக மிக கம்மியான வேலையாயிருக்கும். ஆனா அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நீங்க போய் வாசிக்கும் பொழுது அவர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய ஊழிய நாட்கள் எல்லாம் ஃபுல்லா நிறைந்துதான் இருந்தாங்க. ஊழியம் பண்றாங்கனால ஆவியில நிறைந்துதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் ஆவியிலால் நிறைந்தவர்களா அவங்க காணப்பட்டாங்க. அப்ப முதலாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஆவியானவர் ஆல்ரெடி எனக்குள்ள இருக்கிறார். நான் நிறையதான் இல்லை அல்லது நிறைவே நான் காணல அல்லது உணரல. ஏன் அப்படின்னு சொன்னா என்னன்னா அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரத்தை போல ஒப்பு கொடுக்கல, நிறைத்திடும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கல. அவ்வளவுதானே ஒழிய என்னுள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நான் அவருடைய பிள்ளையே இல்லை. புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம அவருடைய பிள்ளையே இல்லை. சரியா, அது வசனங்கள் மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவி எப்போது பெற்றேன்னு சொன்னால் நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்ட நாளில அல்லது அவர் விசுவாசித்த நாளில நாம் பெற்றுக்கொண்டோம்.